ஓம் நமசிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உறவு அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய துரோகங்கள் தான். துரோகமும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்களுக்காக. தனுசு ராசிக்காரங்க மனசு ரொம்பவே பெருசு. ஒருத்தவங்களை காதலிச்சா முழு நம்பிக்கையோடு காதலிப்பாங்க. ஒருத்தவங்களை நண்பராக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா உயிரோடு ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஆனால் இதே நம்பிக்கையை தான் சிலர் தவறாக பயன்படுத்துகிறாங்க. உங்களுடைய உறவுங்கிற பெயரில் உங்களுடைய நெருக்கத்தை காரணமாக காட்டி உங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி போய் உங்களை குறை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நேராக பேசுகிறவங்களாம் இருக்கலாம், மனசில் இருக்கிறத முகத்தில் சொல்கிறவங்களாகவும் இருக்கீங்க. அதனால தான் சிலருக்கு உங்களுடைய நேர்மை அப்படிங்கிறது ரொம்பவே கசப்பாக இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு ஆதிக்கம் கொண்ட ராசி. அதனால் உங்களுக்கு நீதியும் தர்மமும் முக்கியம். எது சரி எது தவறுன்னு என்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக போகவே மாட்டீங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாமே தர்மம் பார்த்து மட்டும் நடக்காது. உங்களுடைய சுற்றத்தில் சிலர் சிரித்த முகத்தில் பழி வாங்குவாங்க, நினச்சிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் முன்னாடி போகிற வேகம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு தான். உறவுக்காரங்க நண்பன் கூடவே உங்களுடைய வீட்டுக்குள்ளே வர்றாங்கல்ல, யாராவது ஒருத்தர் உங்கள் நம்பிக்கையை உடைக்கலாம். நீங்கள் சொல்லிய ரகசியத்தை வேறு இடத்துல போய் கசிச்சிருக்கலாம். நீங்கள் செஞ்ச உதவியை மறந்து உங்களையே குறை சொல்கிற நிலை கூட வரும். ஆனால் அந்த நேரம் உங்களுக்கு கோபம் வரும். நான் இவ்வளவு நல்லதாக நடந்தேனா, இப்படி செய்யணுமான்னு மனசு வலிக்கும். ஆனால் இதில் ஒரு பாடம் இருக்குது. எல்லாரையுமே உங்களுடைய அளவுக்கு நல்லவங்கன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. தனுசு ராசிக்காரங்க பழிவாங்க நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரிது தான். ஆனால் ஒருத்தர் துரோகம் செஞ்சால் மனசுக்குள்ளே ஒரு தியாகம் எரியும். நேராக சண்டை போட மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் முன்னாடி போய் காட்டணும், நான் இல்லாமல் நீங்கள் யாருமே இல்லைன்னு உணர வைக்கணும் அப்படின்னு உழைப்பீங்க. அதுதான் உங்களுக்கான ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் அமைதிக்குள்ள ஒரு தீர்மானம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. அடுத்தது வாழ்க்கை ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தாமதமான வெற்றி தான் வரும். உடனே எதுவுமே கிடைக்காது. வேலைக்காக அலையும் நாட்களும் இருக்கும். உழைச்சலாலும், அதாவது உழைக்கிறதுக்காகவும் மதிக்க கிடைக்காத காலமும் இருக்கும். அப்போ தான் உங்களுடைய உண்மையான நண்பன் யார், உங்களை பயன்படுத்துகிறவங்க யார் அப்படிங்கிறது தெரிய வரும். சிலர் உங்களுடைய தோல்வியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதே நேரம் தோல்வி தான் உங்களை இன்னமும் அதிகமாக பலமாக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக சொத்து, பணம், பொறுப்பு விஷயத்தில் வாக்குவாதம் நடக்கலாம். உன்னுடைய நேர்மையான பேச்சு சிலருக்கு கடுமையாக தோன்றும். அதனால் நீங்கள் சொல்ல நினச்ச நல்ல விஷயங்களை கூட தவறாக புரிஞ்சுக்கப்படலாம். ஆனால் காலம் போக போக உங்களுடைய உண்மை வெளிச்சத்துக்கு வரும். தனுசு ராசிக்காரங்க காதலில் ரொம்பவே உண்மையானவங்க. ஆனால் அங்கேயுமே துரோகம், சந்திப்பு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. நீங்கள் முழு நம்பிக்கையோட மனசு திறந்து பேசுவீங்க. அதே நேரம் எதிர்பார்க்கும் உங்களை முழுசாக புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். உங்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி நினைச்சா நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க. அதனால் சில காதல்கள் எல்லாமே முறியும். ஆனால் உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முழுசாக மாறிடும். பண விஷயத்தில் நீங்கள் சம்பாதிப்பீங்க, ஆனால் சேமிக்க கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா உங்களுடைய உதவி மனப்பான்மை காரணமாகவே மற்றவங்களுக்காக செலவு பண்ணி நீங்கள் கஷ்டப்பட நேரிடும். யாருக்கெல்லாம் உதவணும் அப்படின்னு அளவு தெரிஞ்சுக்கணும். இல்லைனா உதவிங்கிறது துரோகமாக திரும்பிடும். அடுத்தது உங்களுடைய ராசிங்கிறது பயணத்துக்கு நல்லது. ஊர் மாறுனா அதிர்ஷ்டம் மாறும். சில நேரம் நீங்கள் பிறந்த இடத்துல அல்லாமல் வேறு இடத்துல தான் வளர்ச்சியும் கிடைக்கும். ஆனால் அங்கேயுமே உங்களுடைய நம்பிக்கை தான் சோதிக்கப்படும். நண்பன் மாதிரி நடித்து உங்களுடைய வாய்ப்பை ஏற்றுக்கிறவங்க இருக்கலாம். அதனால் ஒப்பந்தம், பண விஷயம் எல்லாமே ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் கவனிக்கணும். அதிக கோபம், அதிக யோசனை உங்களுடைய உடம்பை ரொம்பவே பாதிக்கும். மனசு வலிச்சா உடம்பு பலவீனமாகும். அதனால் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை நினச்சி உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறத விட்டுட்டு உங்களுக்கான ஒரு வெற்றியை மட்டும்தான் நீங்கள் தேட போகணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கடைசியில் நீ தான் ஜெயிக்கணும். துரோகம் செஞ்சவன் சில நாள் மேலே போவான், ஆனால் அது செஞ்சதுக்கான பலனாக தான் இருக்கும். அவங்க திரும்பவும் நீங்கள் அமைதியாக உங்கள் பாதையில் போங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய மனசனுடைய சத்தம், இந்த மூணுமே சேர்ந்து தான் உங்களை உயரத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக போகுது. ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்களாக தான் இருப்பாங்க. உங்களை துரோகம் செஞ்சவங்க எல்லாருமே திரும்பி பார்க்க கூடும்போது இவங்க தானா அந்த நேரத்தில் நாம் இழந்தவங்கன்னு ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க.
அந்த நாள் தான் உங்களுக்கு ஒரு உண்மையான பழி தீரக்கூடிய ஒரு நாளாகவும் இருந்துட்டு இருக்க போகுது. அதனால் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லாரையும் நம்புங்க, ஆனால் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. உதவி செய்யுங்க, ஆனால் உங்களை இழக்காத அளவுக்கு செய்யுங்க. காதலிச்சா உண்மையாக காதலிச்சு ஆனால் அந்த உங்களுடைய மதிப்பை காப்பாற்றி கொள்ளுங்க. துரோகம் வந்தாலுமே தள்ளாடாமல் இருங்க. அது உங்களுக்கு பலமாக வரக்கூடிய ஒரு பாடமாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நேராக போகாது, வளைவு இருக்கும், கண்ணீர் இருக்கும், கோபம் இருக்கும். ஆனால் அதே வாழ்க்கையில் பெருமையும் வரும், மதிப்பும் வரும். கடைசியில் நீ சிரிச்சா முகத்தில் நிற்கும் பொழுது உன்னை வலிக்க வச்ச எல்லா துரோகங்களுமே உன்னுடைய வெற்றிக்கான அடித்தளமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையுடைய உண்மையாகவும் இருக்க போகுது. துரோகம் செஞ்சு உங்களை துரோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை ரொம்பவே சோதிக்கும். ஆனால் நீங்களே அந்த சோதனையை தாண்டி மேலே போகிறவங்களா தான் இருப்பீங்க. உங்களுடைய தீயை யாராலையுமே அணைக்க முடியாது. உங்களுடைய நம்பிக்கையை யாராலுமே முழுசாக கொடுக்கவும் முடியாது. அதனால் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் பார்த்து பொறுமையாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு நேரடி பாதையே கிடையாது, அது ஒரு வளைஞ்ச பாதை தான். ஆரம்பத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். என் மனசு மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் நடந்துப்பீங்க. ஆனால் அனுபவம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடுது என்ன அப்படின்னா, எல்லாருமே உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு தான். உங்களுடைய உறவுங்கிற பெயரில் உங்களை அணுகிற சிலர் தான் உங்களுடைய மனசோட கதவை திறந்து உங்கள் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதையே ஒரு நாள் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ரொம்ப சுத்தமான மனசு, பொய் பேச தெரியாது, யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னா முதல்ல நம்ப மாட்டீங்க. அவன் அப்படி பண்ண மாட்டான்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்குவீங்க. ஆனால் உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய உள்ளமே ரொம்பவே உடையும். அந்த உடைச்சல் தான் உங்களுடைய மாற்றத்திற்கு காரணமாகவும் இருக்கும். உங்கள் ராசிக்காரங்க பழி வாங்கி சண்டை போட மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க. இனிமே யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப மாட்டேன். அந்த நாள்லேருந்து நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. உங்கள் சுற்றத்தில் யார் உண்மையானவங்க, யார் நடிக்கிறவங்கன்னு கவனிக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கண்கள் பேசும், உங்களுக்கு அமைதி சொல்ல நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. வாழ்க்கை ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடுவில் பெரிய சோதனை வரும், வேலை மாறும், வருமானம் குறையும், நண்பர்கள் எல்லாமே விலகுவாங்க. அந்த நேரம்தான் உங்களை ரொம்பவே துரோகம் செஞ்சவங்க மனசில் சந்தோஷப்படுவாங்க. இவன் இப்போது கீழே விழுந்துட்டான்னு நினைப்பாங்க. ஆனால் அதே நேரம் உங்களுக்கு உள்ள ஒரு தீ மூடுன்னு சொல்லலாம். நான் இதிலிருந்து மேலே வரணும் அப்படின்ட்டு. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் விழுந்தாலுமே நிலத்தில் ஒட்டி கிடக்க மாட்டாங்க. அவங்க மீண்டுமே எழுந்து நிற்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தாமதமாக வரும், ஆனால் வந்தால் நிலையானது தான். உங்களை இழிவாக பார்த்தவங்க கூட ஒரு நாள் உங்ககிட்ட உதவி கேட்க வருவாங்க. அதுவே ஒரு வாழ்க்கையுடைய சுழற்சியாகவும் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் சில சமயம் உங்களுடைய நம்பிக்கையே பாதிக்கப்படலாம். உங்களுடைய சொந்தத்திலேயே ஒருத்தர் உங்கள் வளர்ச்சியை பொறுக்காமல் பேசலாம். உங்கள் நல்லதுக்காக எடுத்த முடிவை கூட தவறாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் மனசு வைக்காதீங்க. உங்களுடைய நோக்கம் எல்லாமே தூய்மையானதாக இருந்தால் காலம் உங்களுக்கு சாட்சியாகவே நிற்கும். காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு 2 வகை அனுபவம் வரும். ஒன்று முழு மனதோடு காதலிக்கிறது, இன்னொன்று அதே மனசு ஒடிஞ்சு வழி அனுபவிக்கிறது தான். உங்களுடைய சுதந்திரத்தை மதிக்காதவங்களோட நீண்ட நாள் இருக்க முடியாது. உங்களை கட்டுப்படுத்த நினச்சா நீங்கள் விலகிடுவீங்க. அதனால் சிலர் உங்களை கடினம்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய மதிப்பை காப்பாற்றுறவங்க தான். பணம் சம்பாதிக்கிறதுல உங்களுக்கான திறமை ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஆனால் செலவில் கவனம் வேணும். நம்பிக்கையால் பணம் கொடுத்தா திரும்ப வராமல் போகிறதுக்கான சூழல்கள் அதிகமாகவே இருக்குது. அதனால் மனசு நல்லதுனால ஒப்பந்தம் இல்லாமல் பணம் விஷயத்தில் போகாதீங்க. ஒருத்தர் உங்களை பயன்படுத்தி முன்னேறதுக்காக முயற்சி பண்ணலாம். உங்கள் ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு, தூர ஊர், புதுசாக இடம், இங்கே எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க. பிறந்த இடத்துல கிடைக்காத மாதிரி வேறு இடத்துல கிடைக்கும். ஆனால் அங்கேயுமே பொறாமை, போட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் முன்னேற்றம் சிலருக்கு கண் எரிச்சலாக கூட இருக்கும். அதனால் உங்களுடைய திட்டம் எல்லாமே யார்கிட்டையுமே முழுசாக சொல்லாதீங்க. உங்களுடைய கோபம் உங்களுக்கு ஒரு பலவீனமாக இருக்கும். யாராவது உங்களை தவறாக குறை சொன்னாங்க அப்படின்னா உடனே பதில் சொல்லுங்கள். அதனால் சின்ன விஷயம் பெரிய பிரச்சனையாக மாறலாம். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை இன்னுமே உயரத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இனி உங்களை அழிக்க வராது, அது உங்களை விழிக்க வைக்க தான் வருது. ஒருத்தர் உங்களை விட்டு போனாலும்
தள்ளி நின்னாலுமே உங்களுடைய பாதை நின்று போகாது. நீ தனியாக நடந்தாலுமே உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குது. உங்களுடைய மனசு அப்படிங்கிறது சுத்தமாக இருந்தால் யாராலையுமே உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.